சாண்ட்ரா சொன்ன ஒரு சில விஷயங்கள் வந்து அமித்தோட ஒய்ஃபுக்கு வந்து ஒரு கோவத்தை வந்து வர வச்சிருக்கு. அந்த மாரி அவங்க வந்து ஒரு ஸ்டேட்டஸ் வச்சு அவங்க ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. நேத்து வந்து விக்ரம் கூட வந்து சாண்ட்ரா வந்து பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பாங்க. அமித் வந்து சும்மா நான் பாட்டுக்கு சும்மா ஓரமா உட்காந்துட்டு இருந்தேன். என்கிட்ட சும்மா வந்து வந்து பேசிட்டு சாண்ட்ரானால தான் வந்து கேம் அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, நான் என்ன பண்ண முடியும்? நான் என்னோட கேம்ல தான் வந்து இருந்தேன். நான் என்னதான் ஓரமா உட்காந்துருந்தாலும் நான் என் கேம்ல தான் வந்து இருந்தேன். அதுக்கப்புறம் என் கூட வந்து சும்மா சும்மா வந்து பீன் பேக் எடுத்துகிட்டு வந்து உட்காந்து பேசி என் கேம் அஃபெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும்? அப்படி தான் திவ்யாவும் சொல்கிறாங்க. 2 நாள் கேம் அஃபெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி. யார் பேசலனாலும் யார் கூட நான் பேசாமல் இருந்தாலும் நான் என் கேமில் தான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு விஷயத்த வந்து அவங்க ஷேர் பண்ணி அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களை நீங்களே வந்து எக்ஸ்போஸ் பண்ணதுக்கு வந்து ரொம்ப நன்றி. அதே மாதிரி ஒரு குட் சோல் வந்து உங்ககிட்ட வந்து பேசினது அது தப்பாக போயிடுச்சுல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ஒண்டர்ஃபுல் பிக் பாஸ் டீம் நீங்கள் வந்து கண்டினியூவாக இந்த மாதிரி ஒரு சச்ச கேமருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஹேஷ்டேக்கில் ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணி விட்ருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஷேர் பண்ணி அவங்களோட கோவத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி இன்றைக்கி சாண்ட்ரா வந்து ஒரு சில விஷயங்கள் திவ்யா பற்றி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதில் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நேற்று வந்து திவ்யா வந்து அந்த புலம்பல் டாஸ்கில் வந்து காசு வந்து ஜெயிச்சுட்டு அதை வந்து எடுத்துகிட்டு வந்து போடுறதுக்காக வந்திருப்பாங்க. அப்போது வந்து அதில் வந்து நல்ல வாயம் சம்பாரிச்சா நார வாயம் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு லைன், அந்த காசு பணம் அந்த துட்டு அந்த பாட்டில் வர லைனை வந்து பாடியிருப்பாங்க. அந்த ஒரு லைன் வந்து அவள் எதுக்காக சொல்லணும், நான் எடுத்துகிட்டு போவோன்னு நினச்சி அவள் வந்து பாடியிருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வழக்கம் போல் அவங்களுக்குள்ள இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சம்டைம்ஸ் வந்து சாண்ட்ரா நினச்சிப்பாங்க. அந்த மாதிரி வந்து நினச்சி அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் திவ்யாவும் ஏன் அப்படி பாடினாங்க அப்படிங்கிறது அவங்க மனசுக்கு தான் தெரியும். பட் அந்த இடத்துல எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தராக வந்து அந்த டாஸ்க் விளையாடி முடிச்சுட்டு வந்துட்டு அந்த பாட்டை தான் வந்து பாடி போட்டாங்க. அந்த வரியிலும் வந்து பாடினாங்க. பட் ஏன் சாண்ட்ராக்கு அதை அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ இதில் என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒன்றும் புரியல. ஒவ்வொருத்தரோட மனசாட்சிக்கு தான் வந்து தெரியும் அப்படிங்கிறது தான். ஸோ உங்களுக்கு என்ன தோணுச்சு இதெல்லாம் பார்க்கும்போது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதேமாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.